அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீதியரசர், சமுதாயத்தில் வாழ தகுதியற்ற நபர்கள் இன்னைக்கு கீழமை நீதிமன்றம் கொடுத்தது சவுக்கடி. இந்த தீர்ப்பின் மூலமாக காவல்துறைக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? செய்தி இல்லை சார், மிரட்டல். இனிமேல்ட்டு 2 அடி யாருன்னா எஸ்ஐ பயங்கரமாக அடிச்சாருன்னா இன்ஸ்பெக்டர் நெஞ்சு வலி வருப்பா பண்ணாதப்பா. மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார். இப்போ அமைச்சரை எதிர்த்து நிற்கிறாருன்னா எவ்வளோ கடினமான போட்டி அது. அதிமுகவும் நிற்கிது, திமுகவும் நிற்கிது, அதை எதிர்த்து நிற்கிறாரு. பொம்மை செஞ்சு எத்தனை பேர் சார் விஜய் சார்? என்ன வழி தெரில, எவ்வளவு அவலம். காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்போ அதான பண்ண முடியும். இப்போ இந்த நேரம் விஜயே வாயை திறந்து இந்த அதிகாரி தான் காரணம் இல்லை, இந்த இதுதான் அவர் பேச மாட்டார். எப்பயுமே வாய் வார யாருன்னா வச்சு தான் பேசுவாங்க. இல்லை பயமா காவல்துறையை கண்டு இல்லை மற்ற தாவைக்கு ஆட்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. 4 தொகுதியில் கேட்டதில் 2 தொகுதி கொடுத்துட்டாங்க இல்லையா? 2 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே. அதனால் இப்போ அவரு வந்து சான்ஸு யார் உதயநிதிக்கு. அதனால் அந்த பழைய ஃபோட்டோ எடுத்து கட்டுறாரு பாருங்கள். ஏதோ அதனால் மேலே கட்டி சொல்லுவாங்க, டெல்லியில் கட்டி சொல்லுவாங்க. அப்படியா? சரி, பால்டாயில் குடிச்சிட்டு போக வேண்டியதெல்லாம் வந்து என் உயிரை எடுத்து இவர் அடிக்கிறார் திருப்பி. இந்த வார்த்தை போக இனிமேல் சூடு குடிக்கும். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2020 ஜூன் 19ஆம் தேதி தூத்துக்குடியில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் இருவர் வந்து காவல் மரணம் செய்யப்படுறாங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது அங்கே காவல்துறைக்கிட்ட காவல்துறையை திட்டியதாக கருதி அவர் 2 பேரையும் இரவு முழுவதும் நிராயுத பாணியாக வைத்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதில் 2 பேருமே ஸ்பாட் அவுட். அந்த வழக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நடந்து இப்போது 2026 டைமில் தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு. நீதிபதி நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலின்படி உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து சரியாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, பொறுப்போடு நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, கவனிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற போது அங்கே குற்றம் நிகழுது அப்படின்னா அதை நம்ம வந்து தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக இரட்டை மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. போலீஸ் ஒரு 9 பேர் காவல்துறை அதிகாரிகளுக்கு இரட்டை மரண தண்டனை அப்படின்றது ஒரு பெரிய தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படும். இது அப்பீல் போகலாம். ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததே மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும். கோர்ட்டு மீது ஒரு ஒரு கண்ணியம், கோர்ட்டு நமக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற அந்த எண்ணோட்டம் வந்து மக்களுக்கு அடிக்கடி வரணும். அப்படி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக தான் நேற்று நான் பார்க்குறேன். முதல்ல நான் ஒரு சட்டம் படித்த மாணவனா, ஒரு வழக்கறிஞரா, இல்லை ஒரு பத்திரிகையாளரா, இல்லை ஒரு சாமானியனா, நெஞ்சார்ந்த நன்றி நீதிமன்றத்துக்கு. அதில் வந்து குறிப்பாக சொன்னேன்னா, நேற்று ஒரு தீர்ப்பில் வந்து நேற்று தீர்ப்பு வந்த உடனே ஜெயராஜ் அவங்க மகள் பர்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், நீதிமன்றம் எங்களோட நம்பிக்கையை வந்து நீதி கிடச்சிருக்கு, அது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று வந்து அவங்க பேட்டி கொடுத்துறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்க, இப்போ மற்றவங்க கருத்து சொல்கிறதை தாண்டி அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜு முத்துக்குமரன் இந்த கேஸை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேருன்றார். இந்த வார்த்தை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னா என்னென்னா, நீதிமன்றத்துக்கு வந்து மரண தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுக்கணும்னு ஆசை கிடையாது. நீதிமன்றம் வந்து 100ல் இல்லை 1000ல் 999 999 கேசஸில் 99.9% வந்து தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக மிக அதிகபட்சமான ஒரு தண்டனை அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த நீதியரசர் வந்து முத்துக்குமார் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அது வந்து ஏன் நான் என்னை இப்படி தள்ளிட்டாங்க அப்படின்னும் போது அவர் என்னன்னா ஒரு சில விளக்கங்கள்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விசாரணை நடந்துட்டு அந்த விசாரணையில் தாக்கல் பண்ண காவல்துறையினுடைய விசாரணை, அந்த விட்னஸ் இதெல்லாம் படிக்கும்போது ஒரு நீதிபதிக்கே வந்து ஒரு மனசு சங்கடப்பட்டிருக்கிறார். அதாவது இமோஷ்னலாக அப்படின்றத தாண்டி சட்டப்படி என்னென்ன இருக்குது என்னென்ன தப்பு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா உச்ச நீதிமன்றத்தோட கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரோட்டில் நாளைக்கு போகிறீங்க,
பாலாஜி வந்து பிடிக்கல அப்படின்றதுக்கு வேண்டி யாரோ ஒரு 2 போலீஸ்காரங்க கூட்டு போய் வச்சுட்டு உங்களை ஸ்டேஷனில் வச்சுட்டு லாக்கப்பில் விடிய விடிய அடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில முறை இருக்குது. லாக்கப்பில் எப்படி வைக்கணும், அவங்கள வந்து என்ன அளவுக்கு விசாரிக்கணும், அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, துன்புறுத்தணுமா இல்லையா, அது என்னென்ன எது தப்பு எது சரி அப்படின்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன்ஸ் முழுக்க மீறப்பட்டிருக்கு. விடிய விடிய இட்டுன்னு போனதுலேருந்து போட்டு பொலன்னு பொழந்துருக்குறாங்க நிர்வாணமாக்கி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறது, மகனையும் நிர்வாணப்படுத்தி, ஒரு வயது மிக்க ஒருத்தர், ஒரு இளம் வயசில் இருக்கிற ஒருத்தரை, ஒரு குடும்பத்தில் 2 ஆண்களை வந்து நிர்மாணப்படுத்தி அடித்து அவங்கள வந்து மனிதர்களாக ட்ரீட் பண்ணாமல் என்னென்ன தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் டேக் காக்னிசன்ஸ் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஏன்னா மனிதர்களுக்காக தான் சட்டம். மனித உரிமை மீறல் அது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னும் போது நீதிமன்றம் வந்து அதை வந்து வேடிக்கை பார்க்காது. நீதிபதி அதையும் சுட்டி காட்டுறாரு. அதாவது தண்டிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பாக ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க, அவர்கள் மீது எந்த குற்ற பின்புலமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றதுனால நான் இந்த தண்டனையை கொடுக்க வரேன் அப்படின்னு அவர் நியாயப்படுத்துறாரு. இப்போ அதுல இன்னொரு விஷயமும் வந்து நீதிமன்றம், இப்போ கீழமை நீதிமன்றம் இது சொல்லியிருக்கு. இந்த மேட்ரு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்போ மதுரை பெஞ்ச் நினைக்கிறேன், நீதியரசர் PN பிரகாஷம் புகழேந்தியம் அவங்க கொடுத்த அந்த தைரியம் இருக்குல்ல ஒரு கீழமை நீதிமன்றத்துக்கு, நாங்க இருக்கிறோம் கூட. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அங்க போகுது, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கீழே போகுது மதுரையில. அப்ப நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த நீதியரசர் புகழேந்தியம். PN பிரகாஷ் வந்து ஒரு சில கேள்வியெல்லாம், ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையை எதிர்த்து நீதிமன்றம் வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல வந்து இருந்த மொத்த பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிட்டத்தட்ட, அதாவது இந்த வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ 10 பேர், அதுல இந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு கொரோனா காலத்துல. அவருக்கு வந்து ஒரு SSI நினைக்கிறேன், மிச்சம் இன்ஸ்பெக்டரு, ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரு, SI, கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், யார் யாரெல்லாம் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அத்தனை பேரும் பாரபட்சம் இல்லாம நீதிமன்றம் பிளஸ் இழப்பீடு, பண இழப்பீடும் அந்த குடும்பத்துக்கு 1,40,00,000 நினைக்கிறேன் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. இதுல சிபிஐயோட அந்த தன்மை, பொதுவாக சிபிஐனாவே வந்து வழக்கு சரியா விசாரிக்காது, லூஸ் விட்டுருவாங்க, ஒரு சீக்கிரமா கொண்டு வர மாட்டாங்கன்னு. இந்த சிபிஐயோட அந்த வழக்கறிஞர் ஆஜரானார்ல, அவருமே பாராட்டும். ஏன் பாராட்டோம்னா தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட தண்டனை அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அவரு போய் என்ன பண்றாருன்னா வழக்கறிஞரா ஜட்ஜுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறாரு, ஐயா இது சாதாரண கேஸ் இல்லை, ஒரு கௌரவமா வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம், அப்பாவும் இல்லை மகனும் இல்லை, வேரோட குடும்பத்தை அறுத்துருக்குறாங்க, குடும்பம் இல்லை இனிமேல்ட்டு, ஆண் வாரிசுகளே இல்லாம பண்ணிட்டாங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணலை, கடை வச்சு நடத்தினாங்க அப்படியே. அது ஒரு வாதம் முடியும் போதும் அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே இது கோட் ஆகுது. இதில் ரொம்ப அதாவது மிக நெஞ்சார்ந்த ஒரு நன்றி சிறப்பாக சொல்லணும்னா அங்கே இருந்த பெண் காவலர்கள். அதாவது பெண்மைக்குள்ள ஒரு தாய்மை இருக்குன்னுவாங்க இல்லையா, அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட தருணம் அது. ஏன்னா ஒட்டுமொத்த போலீஸை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும். என்னதான் வந்து இவங்களும் போலீஸில் இருந்தாலும் இது திருப்பிச்சு இல்லை 4 பேர் நமக்கு எதனா சிக்கல், நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, நமக்கு எதுக்கு ஊரும்பு அப்படி நினைக்கல. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இன்ஸ்பெக்ஷன் இன்வெஸ்டிகேஷன்லாம் வரும்போது அப்போ ஒரு பெண் காவலர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அப்போது என்ன சிக்கல், நம்ம எதுக்கு இந்த கேஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, இது வந்து தனி மனித உரிமை மீறல் ஒன்றில் உயிரே போயிருக்கு. தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, உடனே இவங்க இதோட நிற்க போகிறது, கண்டிப்பாக அப்பீல் போவாங்க. அப்பீல் போகும்போது வேறு ஏதாவது தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. அது சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ சட்டம் பார்த்துக்கும். பட் இன்னைக்கு கீழமை நீதிமன்றம் கொடுத்தது சவுக்கடி காவல்துறை. மரண தண்டனைக்கும் இரட்டை மரண தண்டனைக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா இருக்கணும், ஒருவேளை இது மிஸ் ஆகுது அப்படின்னா லைஃபுக்கு ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் லைஃப்ன்னும் போது நன்னடத்தை காரணம், அப்புறம் அண்ணா பிறந்தநாள் வரும், எம்ஜிஆர் பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள், அது மாதிரி வரும்போது ஒரு டீசெண்டாக இருக்காரு, மாறிட்டாரு, குணம் இதாகிட்டாரு அப்படின்லாம் வரக்கூடாது இல்லையா. ஆனால் நீ உயிர் போகிற வரலும் வாழ்நாள் பூரா நீங்கள் ஜெயிலே இருங்கன்றது அந்த 2 விஷயம் போடுறது. அதில் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுன்ட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீதியரசர் சமுதாயத்தில் வாழ தகுதியற்ற நபர்கள் வேலியே பயிர மேயுது, அப்படி என்ன ஆத்திரம், அப்படி என்ன கோவம். அவங்க சைடில் சொல்லப்பட்டது என்னென்னா, காசு கேட்டாங்க அது கொடுக்கல, அது பழைய பஞ்சாயத்து அப்படின்றாங்க. இவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, கரோனா காலத்தில் கரோனா சட்ட விதி மீறி கடையை திறந்து வச்சுருந்தாங்க,
அதனால விசாரணைன்றாங்க. பட் ரிசல்ட் வந்து கடையை மீறி போட்டதுன்னா நீங்கள் 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் வந்து ஃபைன் போடலாம், இல்லை அந்த கடைக்கு வந்து கார்பரேஷனில் சொல்லி சீல் வைக்கலாம். ஃபைன் போடலாம், இல்லை சீல் போடலாம். ஆனால் நீங்கள் காவல்துறையில் அப்பா மகனை கூட்டு போய் வச்சு அடி அடின்னு அடிக்கிறது, உதைக்கிறது, உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறது, கண்ட இடத்துல அடிக்கிறது, மர்ம உறுப்புகளை அடிக்கிறது, என்ன வேலை? அதனால் நீதிமன்றம் வந்து அந்த இப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்னென்னா, அரசாங்கத்துக்கோ இல்லை இது நீதிமன்றங்களுக்கோ ஒருவேளை அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும். தேவைப்பட்டால் உண்மையை பேசுனதுக்கு அவங்களுக்கு ஒரு 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 ரிவார்டோ அது தெரிஞ்சு கொடுக்கலாமா, இல்லை எப்படியோ. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உண்மைக்குன்னு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த உண்மையை உறக்க சொன்ன அந்த வீர தாய்க்கு, அந்த அந்த தங்கச்சிக்கோ அக்காக்கோ அவங்களுக்கு வந்து கொண்டாடப்பட வேண்டிய தருணம். அது நீதியரசரும் அதை சுட்டி காட்டுறாரு. அதாவது இந்த வழக்கு ஏன் மதுரை அமர்வு நீதிமன்றம் வந்து முக்கியத்துவமா எடுத்துக்குது அப்படின்னா, இது நாங்க எடுத்துக்கல, முக்கியமா நாங்க பார்க்கல அப்படின்னா, உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே உண்மை அடக்கம் செய்யப்பட்டிருக்கோம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்த அம்மாவோட அந்த அம்மா காலெல்லாம் ஊந்து கும்பிடலாம். அதாவதுங்க, ஒரு சைடு வந்து காவல்துறை மேலே கோவம் வருது, ஒரு சைடு எந்த காவல்துறையால் களங்கம் ஏற்பட்டுப்பட்டதோ அதே காவல்துறையை சேர்ந்த வீர தங்கையோ, எனக்கு தெரில அவங்க வயசில் கூடிய அக்காவையா தங்கச்சியா எனக்கு தெரில, அவங்க அதே அதே காவல்துறை மீது அந்த கண்ணியத்தை வந்து திருப்பி கொண்டு வராங்க. வேறே பயிரை மேயுது, ஆனால் பயிர் பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் அந்த வேலியை விடக்கூடாதுன்றத அவங்க தான் காப்பாற்றுறோம். அப்போ கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் வந்து தனி நபருக்கு ஏற்பட்ட இந்த அநீதி, அதை வந்து இந்த கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் சேர்ந்து அந்த கௌரவத்தை, அந்த கண்ணியத்தை, அந்த அந்த நீதியை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த தருணத்தில். அப்போ இந்த இடத்துல வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் மிஷினரியும் ஜுடிஷியரியும் ஃபெயில் ஆகலை, சட்டத்தை தூக்கி நிறுத்திருக்கு. இனிமேல்ட்டு 2 அடி யாருன்னா எஸ்ஐ பயங்கரமாக அடிச்சாருன்னா இன்ஸ்பெக்டர் நெஞ்சு வலி வரும்பா, பண்ணாதப்பா, அவன் எக்கெடு கெட்டு போட்டோம், சிசிடிவி இருந்தால் போட்டு ரிமாண்ட் பண்ணி அமுச்சு விடு, இந்த பஞ்சாயத்துலாம் வேணாம், அது அது வரும் சரிங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு 1000 இருக்குது. இது ஏஜ் ஓல்டு டெக்னிக்கு. கூட்டின்னு போய் வச்சு குத்திட்டே அடிக்கிறது, போட்டு நெகத்தை பிச்சு பிடுங்குறது, பல்ல பிச்சு பிடுங்குறது. நீ செல்ஃபோன் வந்துச்சு, சிசிடிவி கேமரா இருக்குது, மூளையை யூஸ் பண்ணணும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் லத்தி ஒன்று எடுத்துக்கிறது. செத்து போயிட்டாங்க, இப்போ என்ன ஆச்சு? போச்சா மொத்தமாக? எது உங்களுக்கு பாதுகாப்பு நினச்சிங்களோ அதுவே இன்னைக்கு உங்களுக்கு திருப்பிக்கிச்சா? இது ரேர் ஆஃப் த ரேர் கேஸ் தானே. இது ரேர் ஆஃப் த ரேர் கேஸ். இன்னைக்கு சைட்டேஷன் ஆயிடுச்சுல்ல, நாளைக்கு எல்லா ஜட்ஜும் வந்து சின்ன சின்ன வக்கீல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சாத்தாங்குளம் கேஸு எல்லா கோர்ட்டு டாக்குமெண்ட்லையுமே இனிமேல் சாத்தாங்குளம் கேஸில் நீதியரசர் இது சொன்னார், கோர்ட் இது சொல்லிச்சு அப்படின்னு சைட்டேஷன் ஆகும் கேஸ்லா. இது வந்து தீர்ப்பு வந்து நீதி ஒரு சைடு, சிலபஸ்ஸு அங்கே தான் நிற்கிறார் பிஎன் பிரகாஷும் புகழேந்தியும் முத்துக்குமரன் நீதியரசரும். இதுதான் சட்டம், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுறார் நீதியரசர் பிஎன் பிரகாஷ். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கன்னு. ஏழை பாழை மக்களுக்கு வந்து சட்டம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. இப்போ கூட நேற்று கூட வேற ஒரு கமிஷன் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆறுமுகசாமி கமிஷன், அதுவும் செய்தியில் இருக்குது என்ன ஏதுன்னு. இவருக்கும் அதே மாதிரி ஒரு கமிஷன் வாய்ப்பு வருது. இப்போ அவர் சொல்கிறாரு, அரசாங்கத்தை வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கமிஷனுக்கு வந்து ஜட்ஜா நீங்கள் பார்த்து, இட் இஸ் பிலோ மை டிக்னிட்டி சொல்கிற வார்த்தை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய நீதியரசராக இருந்தேன் நான் போய் ஒரு கமிஷனுக்கு போய் மேஜிஸ்ட்ரேட்டு மாதிரி இருந்து அது போய் அரசாங்கத்துக்கு சாதகமாகவோ இல்லை அரசாங்கத்துக்கு பாதகமாகவோ எழுதி அதுக்கு வந்து எந்த புண்ணியமும் இல்லை அந்த கமிஷனு, எனக்கு அது வேணாம், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க சொன்னவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு. ஒரு விஷயம் வருதுன்னு போய் ஏற்றுக்கிறது கிடையாது. ஆசைகள் வந்தாலும் பதவி வந்தாலும் எது வேணும் எது வேணான்னு முடிவு எடுக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நபர்கள் அங்கே இங்கே ஒன்றுமா இருக்கிறதுனால தான் நீதியரசர் மைக்கேல் குன்னா, நீதியரசர் பிஎன் பிரகாஷ், அப்புறம் இப்போ புகழேந்தி கொடுத்தது. அதே மாதிரி இப்போ ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டார், ஒரு கட்சி, அரசியல் கட்சியை, இனியா கட்சி இது, பிரச்சனை என்ன பஞ்சாயத்துல விட்டு ஓடி போயிடுறீங்க, இதெல்லாம் கட்சியா அப்படின்னு கேட்டார். அப்போ நீதிமன்றங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கேட்க சாமானியர்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை வரும் கோர்ட்டு மேலே. முன்னாடி சொன்ன மாதிரி அதிகாரம் எங்க இருக்கோ அங்க பொறுப்பு அதிகமாகுது, அதனாலதான் இந்த தீர்ப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனா இப்போ காவல்துறை இந்த தீர்ப்பின் மூலமா காவல்துறைக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? செய்தி இல்லை சார், மிரட்டல். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, சட்டப்படி தான் விசாரிக்கணும், சட்டப்படி தான் செய்யணும்
ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிறது தப்பு. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரூல்ஸு ரெகுலேஷனு சட்டப்படி விசாரித்து நீதிமன்றத்துக்கிட்ட கொடுங்க. நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுக்கு என்ன தண்டனைன்றதை நீதிமன்றம் முடிவு. அவங்கவுங்க வேலையை செய்யணும். நீதிமன்றம் போய் விசாரணை பண்ண முடியுமா? விசாரிக்க முடியுமா? அவங்க வந்து சோமோட்டோ பவர்ஸில் டைரக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஆஸ் பர் லா ஆஃப் த லேண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐயோ யாரோ அவங்க தான் விசாரிக்கணும். இது வந்து சிபிஐக்கோ இல்லை அங்கே இருந்த இந்த கேஸை விசாரித்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போலீஸ்க்கோ அது சொந்த துறையை எதிர்த்து அவங்க வந்து எனக்கு வந்து இன்னைக்கு கண்ணியமான காவல்துறைக்கு சொந்தக்காரர்களாக தெரியல. இதே மாதிரி இந்த தூத்துக்குடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லாக்அப் மரணங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் நடந்திருக்குது. இந்த சமீபமாக ஒரு குதிரை வச்சு பிழைக்கிற ஒருத்தர் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அஜித் குமார் கொலை இருக்குது. இந்த மாதிரி தங்கங்க லாக்அப் டெத் எல்லாம் இருக்குது. இது இந்த ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்தது அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. தனி நபர் கஸ்டடியில் செத்து போயிட்டா இது வந்து ஒரு பாடம். இப்போ இது வந்து அப்பா மகன் 2 பேரும் பிரச்சனை. ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷனில் இப்போ ஒருத்தர் தேடப்படுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை திரும்பி வச்சுக்கிறது. இவங்கள வச்சா அவங்க படத்துலலாம் காட்டுவாங்களே வில்ல என்ன பண்ணுவாப்புல ஹீரோயினை தூக்கின்னு போய் வச்சுக்குவார். ஹீரோ தேடி வருவார். இல்லை ஹீரோவோட அம்மா அப்பாவை எடுத்துன்னு போய் வச்சுக்குவார். ஐஸ் கட்டி இருக்கும். ஐஸ் கட்டி மேலே நிற்க வச்சு தூக்கு ஒன்று தொங்கும். பழைய காலத்து டெக்னிக். இன்னமும் அதையே பண்ணுறது. தப்பு யார் பண்ணா? எக்ஸ்னா எக்ஸ் ஒன்லி ஷுட் பி சப்ஜெக்டட் டு இன்வெஸ்டிகேஷன்ஸ், நாட் த பீப்புள் ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் எக்ஸ். இப்போ இதே பண பரிவர்த்தனை, லஞ்சம் லாவண்யம், மணி ட்ரெயிலு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸோட யார் சம்பந்தம், அவர் ஒய்க்கு என்ன கணக்கு, அந்த எக்ஸுக்கும் செட்டுக்கும் என்ன ரத்த உறவு இருக்கா இல்லை நண்பரா என்ன இது அப்படி விசாரிக்கிறது வேற. பட் இது கிரைம். இது வந்து இண்டிபெண்ட் கிரைம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கிரிமினல் கேசஸில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த 9 பேருக்கு இருக்கு இல்லைங்களா, நேற்று பாருங்கள் எல்லாம் வெள்ளை சொட்டை பயபக்தியாக கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டா மாதிரி. இது அவ்வளோ பயபக்தி இருக்கிற ஆள் எப்படி ஒரு மனசாட்சியாக எல்லாம் அடிச்சுங்க? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோபமாக வருது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஓகே சாமி கும்பிடுங்க, கோர்ட்டுக்கு வரும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாத அப்புறாணி மாதிரி வரீங்க. கொலை சார், இது திட்டமிட்ட கொலை கிடையாது. ஆனால் தெரியும்ல என்ன, இப்போ ஒருத்தர் அடின்னு அடிக்கிறீங்கன்னா கோபத்தில் அடிக்கிறது வேறு, சம்மந்தமே இல்லாமல் பழி வாங்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, இப்படி பண்ணுறதுன்றது வேறு. இப்போ ரோட்டில் 2 பேர் போகிறாங்க, திடீர்னு தள்ளுமுள்ளாகி அடிதடி ஆகிடுது, ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க, அடிச்சதில் தள்ளி விட்டதில் கீழே வந்து மண்ணை ஒழிஞ்சு, அது வேறு. அது வந்து அவுட்ரேஜில் அந்த நேரத்தில் வருது. இது வந்து 10 போலீஸ் எப்படிப்பா சேர்ந்து பொழப்பீங்க? எல்லாரும் எப்படி இன்வால்வ் ஆவீங்க? யாரா ஒருத்தர் சார் வேணாம் சார், செத்துக்கிட்டு போயிடுப்பாங்க சார், பாவம் சார், போயிச்சு போட்டோம் சார், ஏப்பா அதிகாரி எதையோ ஒன்று கொஞ்சம் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தியிருந்தா அட்லீஸ்ட்டு ஒன்று பெனிக்ஸையாச்சும் காப்பாற்றிருக்கலாம். சின்ன வயசு இல்லை அவங்க அப்பாவையாச்சும் யாரையோ ஒருத்தரை இது பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனையாயிருக்கு. மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. மாட்டையே அடிக்கக்கூடாதுன்றாங்க எஸ்பிசிஏ சட்ட பிரகாரம். கை வைக்கிறதுன்றது தப்புங்க. அதனால் இப்போ ஒரு கண்ணியமான சமுதாயத்துக்கு தான் சட்டம் இருக்குது. சட்டத்தை இவங்கள கையில் எடுக்கும்போது நீதிமன்றம் ஆட்ஸ் ஆஃப். தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வந்தோம்னா 2026 தேர்தல் சூடுபிடித்திருக்கு. அஃப்கோர்ஸ் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து பரிசீலனை செய்வாங்க. 9ஆம் தேதி யாரெல்லாம் வேட்பாளர்னு அறிவிப்பு வெளியாகும். இதில் விஜய் அவர்கள் நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல. அருண் ஐபிஎஸ் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர், அவர் தடுக்கிறாரு. பிளான் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அருண் ஐபிஎஸ் கிட்ட சொல்லி அருண் ஐபிஎஸ் நெருக்கடி கொடுக்குறாரு தவேகாவுக்கு. விஜய் எங்கேயும் பரப்புரை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, நேரத்தை மாத்துறாங்க, என்னென்னலாம் இடையூறு கொடுக்க முடியுமோ அவ்வளோ இடையூறுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. நம்ம எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, சட்ட போராட்டம் இல்லை அரசியல் போராட்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கும் வந்து இங்கே நெருக்கடிலாம் இல்லாமலாம் அரசியல் பண்ண முடியாது. அரசியல் என்பது நெருக்கடியான ஒரு விஷயந்தான். அதை சமாளிக்கிறவங்க தான் நல்ல அரசியல்வாதி. ஏன்னா வந்து அதிகாரி பர்மிஷன் கொடுக்கல, அத்தை கொடுக்கல, இத்தை கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து சரி இவர் பேசலாம்ல. இப்போ இந்த நேரம் விஜயே வாயை திறந்து இந்த அதிகாரி தான் காரணம் இல்லை இந்த இதுதான் அவர் பேச மாட்டார். எப்போயுமே வாய் வேறு யாருன்னா வச்சு தான் பேசுவாரா? இப்போ படம் இது பீஸ்ட் படம், மாஸ்டர் படம், விஜய் பேசாமல் விஜய்க்கு பதிலாக வேறு யாருன்னா ஒருத்தர் டப்பிங். விஜய் வந்து ஊமையாக படத்தில் காட்டுறீங்க, அவரால் பேச முடியாது. இல்லை அவர் வந்து மௌன விரதத்தில் இருக்கிறார்.
அவரால் வந்து வார்த்தைகள் வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில படம் எடுத்தா அந்த படம் போடுமா? என்ன விதமானது? எப்ப பார்த்தாலும் ஆள வச்சே டப்பிங் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. வார்த்தைகள் வராதா? அவரால பேச முடியாதா? இல்ல பயமா? காவல்துறையை கண்டு? இல்ல மற்ற தாவேக்கு ஆட்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. வில்லிவாக்கத்துல சார் ஆதவர்ஜுன் 2 4 தொகுதியில கேட்டதுல 2 தொகுதி குடுத்துட்டாங்க இல்லையா? 2 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதுதானே? இப்போ வில்லிவாக்கத்துல மேபி ரோடு அகலமா இருக்கும். பெரம்பூர்ல ரோடு சின்னதா இருக்கும். இல்ல கொளத்தூர்ல ரோடு அகலமா இருக்கும். ராயபுரத்துல ரோடு சின்னதா இருக்கும். நான் சொல்றது அந்தந்த தொகுதியில அது மாரி தான் இருக்கு ஒரு சில இடம்லாம். இப்ப நீங்க செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள உட்புற சாலைகள்லாம் சின்னதா தான் இருக்கும். பெருசா இருக்காது. இதே இப்ப செய்யாறு எடுத்தீங்கன்னா, ரோடு கொஞ்சம் அகலமா இருக்கும். ஒரு தொகுதியினுடைய அமைப்பு ஒரு மாரி இருக்கு. விவசாய நிலம் இருக்கிற இடத்துல ரோடு வந்து நீங்க வந்து ரோடுக்கு பக்கத்துல இடம் இருக்கும். எப்படி வேணா கூட்டத்த போடலாம். தள்ளு முள்ளு ஆவாது. காத்தோட்டம் இருக்கும். இப்ப இதே நகரங்கள்ல போய் நீங்க கூட்டம் போடுறீங்கன்னா, காத்தோட்டம் இருக்காது. எல்லாம் சேரும்போது அந்த பயோடிக் பிரஷர் அதிகமாகும். அது வெயில் காலம். இப்போ ஒரு ஒரு 10 பேர் ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு பதிலா, அந்த இடத்துல 100 பேர் இருந்தாங்கன்னா, பாடியில இருந்து அந்த ஹீட் ஜெனரேட் ஆகுது. கீழ மண்ணு பறக்கிறது, மேல இருந்து வெயில் அடிக்குது. இதெல்லாம் சேர்ந்து டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். ரொம்ப நேரம் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் நின்னாங்கன்னா, உயிர் சேதமே வரும். இப்போ சாலைகளுக்கு ஏத்த மாரி தாங்க பர்மிஷன் குடுக்க முடியும். இன்னொன்னு 1 மணி நேரம் பத்தலான்றாரு. இவரு பேசுறது 10 நிமிஷம். சரி காவல்துறையாச்சும் சரி ஏதோ கேட்குறாரு குடுத்து விட்டுடணும். அவங்களும் ஏன் இந்த மாரி அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அவன் பாதுகாப்பு இல்ல எப்பயும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கா? இல்ல எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கா? ஏன் அவருக்கு புரிதல் இல்ல. இப்போ முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு பதிலா, இல்ல இந்த பேசுறதுக்கு பதிலா, நேரா கார் எடுத்துன்னு நேரா டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு, சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கிறாரு. சார் இந்த மாரி பர்மிஷன் கேட்டா குடுக்க மாட்றாரு கமிஷனரு. நீங்க எதனா ஆர்டர்ஸ் போடுங்க. இல்லன்னா வந்து நீங்க கமிஷனர மாத்துங்க. இல்ல நீங்க எதனா வந்து பர்மிஷன் குடுக்க சொல்லுங்க. அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சென்ட்ரல் அப்சர்வர்ஸ்லாம் வந்துட்டாங்க இப்போ. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நெறைய சென்ட்ரல் அப்சர்வர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமான்ட்டு. என் மாநிலத்த வந்து இவ்வளோ தாக்குறாங்க. என் மாநிலத்துல இருந்து அங்க அனுப்புறாங்க. அங்க எதுவுமே பண்ண மாட்றாங்க. அவங்க ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப இவ்வளோ விஷயம் அரசியல்ல நடக்கும்போது, நீங்க அரசியலே பண்ணாம அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்தா, நாள் இல்ல. இப்ப ஜனநாயகம் படம் வராத மாரி, வெளியில வராத மாரி நீங்களும் இப்ப வெளில வராம அப்படியே அதாவது சரி இப்படியும் பார்க்கலாம்ல. அருண் ஐபிஎஸ் அதிகாரிக்கும், விஜய்க்கும் ஒரு நட்பு கூட இருக்கலாம்ல. நான் கேட்குற மாரி கேட்குறேன். பர்மிஷன் குடுக்காத மாரி குடுக்காதீங்க. என்னால வெயில்ல கஷ்டப்பட முடியாது. கட்சியா இப்ப இப்ப இது பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு 2, 3 நாள் குடுங்க. நான் போயிட்டு அப்படி இப்படி பேசிட்டு நான் பிரச்சாரம் அதாவது எந்த அளவுக்கு அவலம்னா, சரி நான் என்ன கேட்குறேன், இங்க தான் இருக்கா? ஊர்ல திருவெறும்பூர்ன்னு நெனைக்கிறேன். மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறாருங்க. அப்ப அமைச்சரை எதிர்த்து நிக்கிறாருன்னா, எவ்வளோ கடினமான போட்டி அது. அதிமுகவும் நிக்குது, திமுகவும் நிக்குது. அத எதிர்த்து நிக்கிறாரு. பொம்மை செஞ்சு எடுத்துன்னு போய் பிரச்சாரம் பண்றாரு. விஜய் வேற சார் வழி பொம்மை. தெரியல ஆத்தான்ற என்ன மாரி. வழி தெரியல. எவ்வளவு அவலம். இப்போ ஐயா மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்களோட படத்தை வச்சு தமிழ் தேசியம் பேசுறவங்க ஓட்டு கேட்குறாங்கன்னா இன்னைக்கு ஐயா உயிரோடு இல்லை. இல்லை சத்தியமங்கலத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு சுயேட்சை வீரப்பனை அவரோட ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்குறாரு. இந்த காட்டுக்கு இவர் தான் வந்து குலசாமியுமே இருந்தார் அப்படின்னா அது எனக்கு புரியுது. இல்லை அம்மையார் ஜெயலலிதா வச்சு எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்குறாரு, எம்ஜிஆரோட ஃபோட்டோ வச்சு வாக்கு கேட்குறாங்கன்னா அவங்க உயிரோடு இல்லை. கலைஞரோட படத்தை வச்சு அண்ணாவோட படத்தை வச்சு திமுகவில் ஓட்டு கேட்குறாங்கன்னா அவங்க உயிரோடு இல்லை. நல்ல அழகா இருக்கும்போது பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. என்னங்க இது? இல்ல அவங்களால முடிஞ்சது அதானே பண்ண முடியும். இல்லைங்க இது அவலம். எப்படி பார்த்தாலும் அந்த பொம்மை சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கும். அது காசு விட்டுருங்க. இப்படி வருது. இப்படி நான் அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இப்போ பொம்மை செஞ்சுட்டீங்க, அடுத்து ரோபோட் ஒன்று செய்வீங்களா? அது வந்து வைப்பு பண்ணும், டான்ஸ் ஆடும், விசில் அடிக்கும். விஜய் பொம்மை அப்படி எதனா பண்ணுவேன், எதனா பிளான் இருக்குதா? காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அதானே பண்ண முடியும். இப்போ காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்களா? சும்மா பேச்சு. பர்மிஷன் வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா எல்லாத்துலேயுமே இப்போ சரி திருச்சியில் அங்கே பர்மிஷன் கேட்டிங்களா? திருச்சியில் 9 தொகுதி இருக்குது. புதுக்கோட்டையில் பக்கத்தில் 6 தொகுதி இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த ஜோன் ஒரு 2, 3 நாள் தங்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வரலாம். ஏன் அங்கே போகலாமே? சரி யாருமே இந்த சைடு கன்னியாகுமரி சைடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடுலாம் எட்டி பார்க்குறதே இல்லையா? அங்கே போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட்டே வெளியில் வரலங்க. இப்போ ஊடகத்தில் யாரும் பேசுறது இல்லைங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி? தாவேக வேட்பாளர்கள் தோக்கிறத பார்க்குறதா ஸ்ட்ராட்டஜி? சார் இப்போ 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 என் போன்றவர்களோ இல்லை ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. இப்போ பொன்ராஜ் அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள், இப்போ இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வந்து எதிர்வாதம் வைக்கிறேன்னா எனக்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்கு தாவேக்கால் ஆள் அனுப்பணும்ல.
அப்போ நான் பேசுறது வந்து அவதூறாக கூட இருக்கலாம், இல்லை உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க அதை வாதம் பண்ணி அந்த கட்சியினுடைய செயல்பாடு, அந்த கட்சியினுடைய கண்ணியம், அந்த அந்த தாவேக்கா வேட்பாளரோட வெற்றியை யாருங்க உறுதி செய்யணும்? கை தூக்கிட்டு வெள்ளை கொடி காட்டு போறது என்ன அரசியல்? இல்ல, நீங்களே உங்களை சொல்லிக்கிற மாதிரி இருக்குல்ல, நான் தாவேக்கா எதிர்ப்பாளர் தான் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் தாவேக்கா எதிர்ப்பாளர் சத்தியமா கிடையாது. தாவேக்கானுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கு பாருங்க. நான் இப்ப பேசுறதுனுடைய அடிப்படை என்ன? தாவேக்கா வேட்பாளர் ஓட்டு வாங்கணுன்றதை தான் நான் பேசுறேன். தாவேக்கா தோத்து போயிடும், கட்சியை மூடிடும், முழுவிடும் அப்படியா சொல்றேன்? முதலமைச்சரா இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வர முடியாதுன்றதான் என்னோட வாதம் முதல்ல இருந்து. ரெண்டாவது வாதம் என்னன்னா, இவர் போதிய அளவுக்கு உழைக்கிறது இல்லை. இவர் போய் மக்களை சந்திக்க மாட்டார், இவர் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ண மாட்டார். அவரை உழைக்க சொல்ற இதை தவிர்த்து நான் வேற என்ன தப்பா பேசுறேன்? கரூர்ல கண்ணெதிரில் நான் பார்க்குறேன், இவர் பாடுன்னு வண்டி எடுத்துன்னு புருன்னு போயிட்டாரு. நானும் 2 ஜிஹெச்சுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே ஜிஹெச்சில் என்ன ஒரு சில பேர் முற்றுகை, பேசக்கூடாது, பத்திரிகை பேட்டி கொடுக்கக்கூடாது. ஏன்? எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க, உங்கள் கட்சிக்காரங்க இல்லை. இதுதானே நம்ம கேட்டோம். நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாதோ, இல்லை உங்களுக்கு அரசியல் பண்ண தகுதி இல்லை, நீங்கள் ஊழல்வாதி, நீங்கள் மண்ணு திருடுனீங்க, நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறீங்க, அப்படியா நம்ம பேசுகிறோம்? இப்போ என்னன்னா, எவ்வளோ பேச்சாளர் இருக்காங்க தாவேக்கா. பேட்டி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, வேறு விஷயங்களை அந்த கருத்துக்களை கொள்கை பரப்ப பெரிய பண்ணுறது பண்ண மாட்டீங்க. நீங்களும் போய் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க மாட்டீங்க, நீங்களும் தெருவில் வர மாட்டீங்க. என்ன சார் இதுவா சார்? இப்படி இதெல்லாம் பண்ணாமையே வந்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நிறைய கருத்து கணிப்பு வரும், நிறைய வரும். நான் நிறைய கருத்து கணிப்பு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த துறையில தான் இருக்கிறேன் நான். எது கருத்து கணிப்பு, எது கருத்து திணிப்புன்னு 4ஆம் தேதி ஓட்டு என்னமோ தெரிஞ்சு போயிடும் சார். அவ்வளோ, அதாவதுங்க, மக்களை போய் பார்த்து சந்திச்சு நன்மதிப்பு பெற்று தான் வாக்கு வாங்கணும். வீட்லேயே உட்காந்து வாக்கு வாங்குற மாதிரி இந்த வரலாறெல்லாம் வந்து ஏதோ புதுசாக படைக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு காலத்தில் இப்போ எம்ஜிஆர் வந்து புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஜெயிச்சார்னா அனுபவம் இருந்தது, மக்கள்கிட்ட அறிமுகம் இருந்தது, அரசியலில் வந்துட்டார், அரசியலில் ப்ரூவ் பண்ணார், அதனால் வந்து ஜெயிச்சார். நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ 2 வருஷம் மக்கள்கிட்ட போய் போராட்டங்கள் அது இதெல்லாம் நீங்கள் பேசி கீசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ இந்த நேரத்தில் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திருச்சிக்கு ஆல்ரெடி வந்துட்டார்ப்பா, திண்டுக்கலுக்கு ஆல்ரெடி வந்துட்டார், சிவகங்கையில் 3 நாள் தங்கியிருந்தார், நாகப்பட்டினத்தில் அந்த போட்டெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ள அந்த ஈழம் பிரச்சனை, ஸ்ரீலங்கா பார்டர் இது அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். விஜய் சாருக்கு தெரியும். இங்கே உக்காந்து ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு அப்படி இப்படி வீராவேசம் பேசாமல், நாகப்பட்டினம் எங்கே இருக்குது, பக்கத்தில் முத்துப்பேட்டை லகூன்லேருந்து ஸ்ரீலங்கா ஜாஃப்னா எங்கே இருக்குது, கொலம்போக்கு எவ்வளோ தொலைவு, என்ன அது அமைப்பு என்ன, எவ்வளோ நேரம் ஆகும், தனுஷ்கோடியிலேருந்து போனால் கிட்டமா, ராமேஸ்வரத்துலேருந்து போனால் கிட்டவா, என்னதான் பிரச்சனை, அந்த 28 கிலோமீட்டரில் என்ன தேவைகள் இருக்குது, எவ்வளோ மீனவ கிராமம் இருக்குது, இலங்கை கடற்படையோட அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் எங்கே முடியுது, ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் தெரியணுமா தெரிஞ்சுக்கணுமா? தெரியக்கூடாதா? கற்றுக்கணும்ல. இது தெரியாமல் நீங்கள் எப்படி இலங்கை பிரச்சனைக்கு தீர்வோ இல்லை எப்படி கச்சத்தீவு எப்படி மீட்கிறத பற்றி நீங்கள் பேசுவீங்க? டோப்போகிராஃபி தெரியாது, ஜியாகிரஃபி தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது, வரலாறு தெரியாது, பேசவும் தெரியாது, போகவும் தெரியாது. அதனால நான் சொல்கிறேன், அரசியல் அவருக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சத்தியமாக சொல்கிறேன், விஜய் அவர்களோட நிறைய தெரியும் அவங்க 2 பேருக்கும். அட்லீஸ்ட் மாறி மாறி குறை சொல்லிக்கிறதுக்காச்சும் அரசியல் தெரியும். ஒரு டெப்த்து கிடையாது, எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு டெப்த்து கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுது. வேட்பாளர்லாம் பாவம், ஃபார்ம் சரியாக ஃபில் பண்ணாமல் போய் பேன் நிற்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் 2 தொகுதியில் வந்து ஐ திங்க் ஹோசூர், இன்னொரு ஊத்தங்கரைன்னு நினைக்கிறேன், வேட்பாளர் கடைசி நேரத்தில் மாறுறாங்க. வேற எந்த கட்சியிலன்னா இப்படி நடக்குமா? இங்கே வேட்பாளர் மாறிச்சு, எங்கே ராணிப்பேட்டையில் என்னன்னா அமைச்சர் ஒரே அழுகாச்சியா, வீட்டில் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான், புல்லன்னு கூட பார்க்க ஒன்று தோக்க வச்சிருவேன். அப்புறம் அவர் பார்த்து எங்கள் அப்பாவே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் பொழுது, அதனால் அந்த சீட்டை அமைச்சருக்கே கொடுத்துருங்க. அது ஒரு ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் தெளிவாக முடிவு பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டாரு. அது இல்லை, திருமாவளவர்களே காட்டுமன்னார் கோயிலிருந்து வாபஸ் வாங்கிட்டார்ல. அதுதாங்க, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் பேசு பொருளாகுதுல்ல. உங்களுக்கு மொத்த கட்சியிலே ஃபுல்லாக பேசு பொருளாகுது. இப்போ நான் பெரம்பூரில் இருக்கும்போது 52 வயசு, திருச்சிக்கு போனால் 51 ஆகுதுங்க வயசு. இங்கே ஒரு சொத்து மதிப்பு காட்டுது, அங்கே ஒரு சொத்து மதிப்பு காட்டுது. இது என்னன்னா புவர் ப்ரிப்பரேஷன். வேட்பாளர்கள் நிறைய பேர் அந்த டெபாசிட் பணம் கட்டுறாங்க இல்லைங்களா, அதை அந்த டெபாசிட் பணத்தை 10,000 ரூபாவா இல்லை 20,000 ரூபாவை கணக்கு காட்டுறதுக்கு பேங்க்லேருந்து எடுப்பாங்க. விட்ரா பண்ணி அந்த ஏடிஎம் ஸ்லிப்போ இல்லை செக் லீஃப் போட்டு அதுலேருந்து எடுத்து அந்த கணக்கு காட்டுறாங்க. ஏன்னா இந்த கணக்கில் வரணும் எல்லா பணமும். இதெல்லாம் வந்து கூட இருக்கிற யாருன்னா இருந்தாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் தான் யாருமே, நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் படம் கேட்குற ஆர்ட் டைரக்டரு, ஸ்டண்ட்மேனு, டைரக்டரு, அவங்களுக்கே அவர் நேரம் கொடுக்க மாட்டாரா சினிமா துறையிலேயே? வெறும் டைரக்டர்கிட்ட பேசுறதோடு சரி, அப்படியே கம்முன்னு இருப்பாரா, மௌனம் விரதம் மாதிரி.
மோனகுருசாமி மாதிரி. ஆனா அதே சமயம் தேர்தல் பிரச்சாரத்துல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையாக வார்த்தை போர் செய்யறத பார்க்க முடியுது. கடலூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே போக வேண்டியதெல்லாம் உயர வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு உதயநிதி அவர்களை சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவர் புகைப்படங்களை காட்டி எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள் காலில் விழுகிற அந்த புகைப்படங்கள் காட்டி பிரச்சாரம் பண்றாரு. நம்ம எப்படி அதை பார்க்கறது? இது இனிமேல் ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஆஃப் பாக்ஸிங். இதில் தனி மனித தாக்குதல், எல்லை தாண்டிய சண்டை, வார்த்தை போர், இது திமுக அதிமுகவுக்கு இனிமேல் முட்டும். ஏதோ என்ன காரணம் அப்படின்னா, தொண்டர்களை தயார் நிலைப்படுத்துறது. நான் திரு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறேன். அவங்க என்னை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. இருதுருவ அரசியலுக்கு காய் நகர்த்துது. இது திமுகவும் இதை விரும்பும் ரசிக்கும், அதிமுகவும் இதை விரும்பும் ரசிக்கும். ஃபஸ்ட்டு யார் அடிக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. இனிமேல் தொடர்ந்து மாறி 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 பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேருக்குள்ளான அந்த போட்டி இருக்கு இல்லைங்களா, திமுக வர்சஸ் அதிமுக, இல்லை அதிமுக வர்சஸ் திமுக, அந்த இருதுருவ அரசியலை நோக்கி அதை கூர்த்துட்டு. இப்போ இனிமேல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ தாவேகா அவர்களோ இல்லை அண்ணன் சீமான் அவர்களோ அந்த அந்த பேச்சை அவங்க பேசவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் பற்றிலாம் இனிமேல் விஜய் அதாவது பத்திரிகையாளர்கள் போய் போய் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இனிமேல் அதை கூட தவிர்க்க ஆரம்பிச்சிருவார். அவங்க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க 2 பேருக்குள்ள தான் அந்த போரை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நீங்கள் எதிரின்றதை நான் அங்கீகரிப்பேன், என்ன எதிரின்றதை நீங்கள் அங்கீகரிப்பீங்க. எங்களுக்கு இந்த 2 பேருக்குள்ளே அந்த அரசியல் 2 பேரும் போதும், ஒரு அயற்சியா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க புதுசா வரட்டும், விஜய் வரட்டும் நினைக்கிற மைண்ட் செட் இருக்கும்ல மக்கள்கிட்ட இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு இருக்காதுல்ல. நாங்களே தான் டெண்டர் எடுக்கணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. எதுக்கு புதுசா சார்? 2 திராவிட கட்சிகளும் புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா திட்டம் போட்டு அவங்கள காய நவுத்தி முடிச்சு விடுவாங்க. அந்த வேலையை பண்ணுறதே தெரியாது. கிட்டத்தட்ட அதுதான். இப்போது காங்கிரஸ் பிஜேபி விட மாட்டேன்றாங்கல்ல. காங்கிரஸ்க்கு நிறைய தொகுதிகள் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. பிஜேபிக்கு அற்புதமான சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி வாரி வழங்கி இருக்கிறார். போய் நின்று பிரச்சாரம் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணி தோற்று போகிற மாதிரி தொகுதி நிறைய கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவரோட நட்பில் இருக்கிறவங்க, அவரை நம்புகிறவங்களுக்கு நல்ல சீட்டு கட்சிக்காரங்களோட, அதாவது அது அந்த அந்த அடுத்த கட்சியை ஆப்ரேட் பண்ணுறதுலையுமே ஒரு 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 அரசியல்வாதி. இப்போ கூட்டணி தலைவர்ன்றது தான் கட்சியை ஒண்டி கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. மற்ற கட்சியில் என்ன, அங்கே தான் திருமாவருக்கும் திமுக தலைவருக்கும் அந்த முரண் வருது, இந்த பிரச்சனை வருது. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறன்றது, அதுக்கப்புறம் நிற்கலைன்றது, அப்புறம் சிந்தனை செல்வனை தொகுதியை மாற்றுறது, இல்லை ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம போனது, அந்த முரண் தான் அது. என் கட்சியில் நீங்கள் தலையிடுறீங்களா இல்லையா? ஆனால் அது வெளிப்படையாக வராது. ஆனால் அதுக்கு கேட்டால் பாசிச பாஜக உள்ளே வந்துவிடும், பாசிச பாஜக இங்கே உட்காந்து விடும், அப்படிலாம் வரும். அது டெம்ப்ளேட். நமக்கு வெளியில் சார் இப்போ நம்ம கிட்ட காட்டுறது ஒன்றுங்க, பின்னாடி நடக்கிற செய்தி ஒன்று. அதனால் இப்போ அவரு சான்ஸு யார், உதயநிதிக்கு. அதனால் அந்த பழைய ஃபோட்டோ எடுத்து கட்டுறாரு பாருங்கள். ஏதோ அதனால் மேலே கட்ட சொல்லுவார், டெல்லியில் கட்ட சொல்லுவார். அப்படியா, சரி. பால்டாயில் குடிச்சிட்டு போக வேண்டியதெல்லாம் என் உயிரை எடுக்குது, இவர் அடிக்கிறார் திருப்பி. அதுக்கப்புறம் நாக்கு இருக்குதுன்னு என்ன வேணால் பேசக்கூடாது, எனக்கும் நாக்கு இருக்குதுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, திருப்பி மறுபடியும் கொத்தடிமை அது இது அப்படின்றாரு. இவர் திருப்பி மங்குனின்ட்டார். யார், எடப்பாடி. இந்த வார்த்தை போர் போக போக இனிமேல் சூடு பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதெல்லாம் பேச முடியும்னு தெரியாது. இந்த ஸ்டாலின் சாரா இப்படி பேசிட்டாரு, இபிஎஸ். இதில் என்னன்னா, இபிஎஸ் இஸ் பிகமிங் அக்ரெசிவ். என்ன காரணம்னா, எதிர்கட்சி. ஆளுங்கட்சின்னும் போது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு காரணமா? ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்ல முடியாது. அது இட் இஸ் ஒரு டெஸ்பரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன்ன்றது எதிர்கொள்ள முடியாமல் பண்ணுறது. இது டெஸ்பரேஷன். அதாவது ஆட்சியை பிடிக்கணுன்ற அந்த ஈர்ப்பு, அந்த டெஸ்பரேஷன். எப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது. அது இப்போ இப்போ நேற்று கூட பாருங்கள், நேற்று அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக டெஸ்பரேஷனாக சொல்ல முடியாது. அண்ணன் சீமான் பாட்டுன்னு போய் ஒரு இடத்துல போய் பேசிகிட்டு இருக்காரு. வெயிலில், உச்சி வெயிலில் கூட்டத்தை கூட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போய் டிவிகேன்னு ஒருத்தர் சவுண்ட் விட்டு அவரால் தாங்கிக்க முடியாது. சரி, எல்லாருமே இவங்கெல்லாம் முதல்வராக இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க, ஒரு கட்சி இருக்காங்க. அவங்களும் அடிப்படையில் மனிதர்கள். கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அந்த இடத்துல போய் டிவிகேன்னு கத்துறது. அப்போ ஏன் இங்கே டிவிக்கிற, வேற எங்கன்னா போய் டிவிக்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, சும்மா இல்லை, இப்படி நின்று பேசினாரு, இப்படி திருப்பிட்டு அந்த டிவிக்கேன்னு சொன்னவரை பார்த்துட்டு, என்ன உன் பிரச்சனை அப்படின்னா, அவங்க அடிக்க போகிறாங்க, நீங்கள் அறிவார்ந்த பிள்ளைகள், அவர்கள் தற்குறிகள், அவர்களிடம் செல்லாதீர்கள்னு சொல்லிட்டு இலக்கிய தமிழில் கூப்பிட்றாரு திருப்பி. அதுக்கப்புறம் நல்ல வேலை காவல்துறை உள்ளே போகுது, சமாதானம் பண்ணி அனுப்புறாரு. இது மாதிரி நிறைய வேடிக்கைகள் நிறைய நடக்கும்.
ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, புல்லாங்குழல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கிருஷ்ணர் மாதிரி போயிட்டு திடீர்னு அவங்க வந்து தேர்தல் அதிகாரி ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொருத்தர் என்ன பண்ணிடுறாரு, ரூ. 10 காயின், ரூ. 5 காயின்லாம் எண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்துக்கிறாரு. எப்பா எனக்கு எண்ணறதுக்கு நேரம் இல்லைன்னு. இன்னொருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு 2:50க்கு போயிட்டு பணம் எடுத்துன்னு வரல, நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ள அவர் 3 மணி ஆயிடுச்சுட்டு அவர் போயிட்டோன்னா அங்கே ஒரு தகராறு. இதெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்த 15 நாளைக்கு வந்து ஸ்பீடாக போகும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.